பிறகு பக்கமணிக்குவடி நம்மையடி பெண நம்மையடி இனி நாடு முழுக்க நம்மையடி தொடர்ந்து தாரபடி நம்ம வெற்றிக்கு என்னைக்கும் வெற்றி. பார்த்தீங்கன்னா இவங்கள வண்டியில் ஏதாவது இவங்க நம்பி பொருளை வச்சுட்டு போக முடியுதா? கொஞ்சம் முறைக்கிறாங்க. ஐயோ பிடிக்கிறாங்க, மைக்கு பிடிக்கிறாங்க. அங்கே ஒரு அண்ணன் வந்து வண்டியை நிப்பாட்டி வச்சுருக்காரு. அதை போய் பாட்டிலில் திறக்க பார்க்குறாங்க. பார்த்தீங்களா? இப்படி தான் நம்ம எங்கேயாச்சும் இந்த சைடு வந்தீங்கன்னா அந்த பைக் கீக்கில் ஏதாவது வச்சிங்கன்னா திறந்துருவாங்க அவங்க. பார்த்தீங்களா? நான் காமிக்கிறதுனால பயப்படுறாங்க. பார்த்தீங்கன்னா மேலேயும் இருக்காங்க பசங்க. சரி வாங்க நம்ம கோயிலுக்குள்ளே போய் பார்க்கலாம். நம்ம அழகர் கோயிலுக்கு வந்தாச்சு. நான் உள்ளுக்குள்ளே போயிட்டு பார்க்குறேன் சாமி வெளில வந்துருச்சா இல்லையான்னு சொல்லிட்டு. வெளியில் வந்தால் நான் உங்களை காமிக்கிறேன். ஏதாவது ரிச்சுவல் நடந்தாலும் உங்களை காமிக்கிறேங்க. சரி, இப்போ நம்ம உள்ளுக்குள்ளே போகலாம். இங்கே குரங்கு ஃபுல்லுமே வந்து சேட்டை பண்ணிட்டு இருந்துச்சு. சரி, அதான் உங்களுக்கு காமிச்சேன். ஒரு அண்ணன் வந்து வண்டி நிப்பாட்டி போயிருக்காரு. அதான் வாட்டர் பாட்டில் இருக்குது, அதை தொடக்க வந்து ட்ரை பண்ணிடுது அந்த குரங்கு. ஸோ இன்னும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்குது. வாங்க நம்ம உள்ளுக்குள்ளே போகலாம். 5 ரூபா வேணா டோக்கனு? 5 ரூபா இருக்கா அவன்கிட்ட? ஆனால் சாமி எத்தனை மணிக்கு நான் வெளில வரும்? 5:30க்கு மேலே ஆயிரும். வெளியில் வர மாட்டாங்களா? ஆமாம். சரி, நானும் வெளில வந்துருக்கோம். இந்நேரம் கிளம்பிருக்குமா இல்லைன்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன். வந்து வண்டியை பார்க் பண்ணிவிட்டு போயிட்டுருக்கோம் சாமியை பார்க்குறதுக்கு. ஒரு டோக்கன் ஒன்று தந்துருக்காங்க, 5 rupees பார்க் பண்ணுறதுக்கு இந்த சார்ஜ். சரி, நான் அப்படியே உள்ளுக்குள்ளே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். நான் அண்ணாட்ட கேட்டேன் எத்தனை மணிக்கு நான் சாமி வெளில வரும் அப்படின்னு. 5:30 மணிக்கு அப்படின்ட்டாப்புல. ஐயோ, மைக் அவ்வளோ தூரம் நின்று பேசிகிட்டு இருக்கேண்ணா. சரி, நான் ஆக்சுவலாக வண்டியை வந்து பார்க் பண்ணியாச்சு. உள்ளுக்குள்ள 5 rupees பார்க்கிங் சார்ஜ் வாங்கினாங்க. இந்த டிக்கெட் ஒன்று கொடுத்தாங்க. சாமி வந்து 5:30க்கு தான் வெளில வருமாமா. நான் அப்படியே வந்து அதையும் உங்களுக்கு காமிக்கிறேன் தூரத்தில் நின்று. உள்ளுக்குள்ளே விடுவாங்களா பக்கத்தில் விடுவாங்களான்னு தெரில. இன்னும் கூட்டம் எவ்வளோ தூரம் கூடுன்னு தெரில. சரி, நாங்கள் உள்ளுக்குள்ளே போயிட்டு மீதி கண்டினியூ பண்ணுறேன். மைக்கில் இங்கே ஆக்சுவலாக மேக்னெட் மாதிரி ஒன்று இருக்குங்க. அது எங்கே வச்சுன்னு தெரில. இங்கே வச்சேன்னா ஆல்ரெடி நம்ம வாய்ஸ் சரியாக கேட்க மாட்டேங்குது. இதெல்லாம் நான் இங்கே வேறு வச்சேன்னா இருக்குதுன்னு கேட்காம போயிடும். ஏன்னாச்சும் ஓரத்தில் போயிட்டு உட்காந்துட வேண்டியதான். உட்காந்துட்டு பொறுமையாக சாமி வெளியில் வந்தோடனே காமிச்சிட்டு அப்படியே கிளம்பிட வேண்டியதான். நாளைக்கு வந்து தேர், அதையும் பார்த்துட்டு ஒரு எதிர் சேவையும் பார்த்துட்டு ஆலகர் ஆற்றுலையும் இறங்கி உங்களை காமிச்சிட்டு வேறு ஏதாவது இருந்தால் காமிச்சிட்டு சவுண்டை பார்த்தீங்களா? ஓகே, நம்ம எங்கேயாச்சும் சீட்டை போட்டு உட்காந்துடலாம். சாமி வெளில வரும்போது பார்த்துக்கலாங்க. செம வெயிலாக இருக்குது, எங்கே போய் உட்கார்றதுன்னு தெரியலையே. எங்கிட்டு வருன்றதுன்னு தெரில சாமி. ஸோ இந்த சைடு தான் வருமா இல்லை பின்னாடி எங்கேயாச்சும் வருமானு தெரில. ஸோ ஓகே, நான் எங்கேயாச்சும் பக்கத்தில் போயிட்டு உட்காந்துட்டு நான் மீதியை கண்டினியூ பண்ணுறேன் உங்களுக்கு. ஹாய். செம்ம கூட்டமாக இருக்குது நான் சாமியை பார்க்குறக்கு. நிறையா மீடியா சேனலும் வந்திருக்காங்க. திருவிழா ஸ்டார்ட்ஸ் எப்படி போயிட்டு பார்த்தீங்களா? ஹாய் கவினா. ஹாய்.
மணி இப்போ எத்தனை பார்த்தீங்கன்னா 4 மணி, 4:30 to 6:30 ராகு காலமாக. அதை முடிச்சுட்டு தான் 6:30 மணிக்கு மேலே தான் சாமி வெளில வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸும் வந்துட்டுருக்காங்க. நான் வித்யுத் என்னோடய ஒய்ஃப் வந்துட்டோம். ஸோ அவங்க வந்துட்டுருக்காங்க. அவங்க வந்துட்டு சாமியை பார்த்துட்டு கிளம்ப வேண்டியதான். செம கூட்டாங்க. நம்ம எத்தனை மணி வந்து நிற்கிறோம்? 4 மணில நிற்கிறோம். சொல்லு எத்தனை மணி? 3:30 மணியா 4 மணியா சம்திங் அப்போ வந்து நிற்கிறோம். சாமி வேணா வந்துருச்சு. 8th இருக்க மண்டபத்தில் உட்கார வச்சுருக்காங்க. வந்துட்டு நடந்துட்டு அப்படியே சமூகமாக இருக்குங்க. காமிக்க முடியாது. முன்னாடி வந்து இடம் இல்லை, போலீஸ்காரங்க போகக்கூடாதுட்டாங்க, பேரிகேட் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ அதனால் நம்ம பின்னாடி இருந்து தான் வீடியோ எடுத்துருக்கோம். தான் இருக்குது. முன்னாடி இருந்தும் எடுக்க முடியலை. அவங்க இங்கேருந்து காமிக்கிறேன் எவ்வளோ தூரம் தெரியுதுன்னு பாருங்க. எப்படி சொல்ற அப்படி தண்ணி ஃபுல்லுமே வெளில வந்துருச்சு. ஃபஸ்ட்டு மயக்க மூட தான் வரணும். ஆட்டோலாம் தெரியும் அது பாருங்க.
கொஞ்சம் நேரம் கிளம்பும்போது ஆட்டுவாங்க அவங்க மாலை பத்திரத்துக்கு தான் வரும். கிளம்பும்போது ஒரு குழு கொடுப்பாங்க, அதான் இங்கிருந்து ஒரு மாலை போகும், அங்கிருந்து ஒரு மாத்திரம் நல்லா இருக்குப்பா, நல்லா இருக்குப்பா. சவுண்ட் வந்துருவாங்க.
வச்சிட்டு ராணி பாப்பா சாமி பாத்தியா பார்க்கலையா இங்க பார்த்து சொல்றா டேய் சாமி பாத்தியா பார்க்கலையா பார்த்தியா கூட்டமா இருந்துச்சா தண்ணி ஆட்டை வாங்கி குடிச்ச சொல்லு தண்ணி ஆட்டை வாங்கி குடிச்ச சொல்றான் குடிச்சு குடிச்சுக்கோ ஒரு வழியாக சாமி பார்த்தாச்சு ஒரு வழியாக சாமி பார்த்தாச்சு கூட்டத்தில் இருந்து ஆக்சுவலாக 2:30 வந்து சேர்ந்தவங்க அப்போலேருந்து 5:45 6 மணிக்கிட்ட ஆயிடுச்சுங்க சாமி பார்க்குறதுக்கு செம்ம கூட்டம் உடம்புல இருக்க தண்ணி எல்லாமே வேர்வையாக வெளில வந்துருச்சு இங்கே போனால் மயக்கமே வந்திருக்கும் நிறைய பேர் இங்கே வந்து குழந்தைங்க வந்து வெயிலால் மயக்கம் பட்டு கீழே விழுந்தாங்க வாந்தி எடுத்தாங்க ஸோ அட்லீஸ்ட் ஃபைனலாக வந்து நம்ம சாமி பார்த்தாச்சு இப்போ சாமி பார்த்து அப்படியே கிளம்பிட்டுருவோம் ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்துருந்தாங்க கொஞ்சம் லேட்டாக வந்தாங்க அவங்க அந்த சைடு மாட்டிக்கிட்டாங்க நாங்கள் இந்த சைடு நின்றுருந்தோம் சாமி பார்த்துட்டோம் இப்போ நெக்ஸ்ட் வந்து வண்டி நிப்பாட்டி வச்சுருந்தோம்ல அதை எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் வந்து ஃப்ரெண்டு ஒரு ஃப்ரெண்டு மண்டபம் அங்கே போயிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அங்கே சாமி போயிட்டு அங்கே வந்து ஆக்சுவலாக சக்கரை தீபம் ஒரு இது வச்சு சர்க்கரையை வச்சு அது மேலே தீபம் கட்டும் சுவாமிக்கு அது காமிக்கணும் அது என் ஃப்ரெண்டு மண்டபத்தில் முடிஞ்சு அங்கே காமிச்சிட்டு என்ன இப்போ நான் அங்கே கொண்டு வந்திருந்தோம் காமிக்கிறதுக்கு தீப்பெட்டி கொண்டு வரல அதனால் காமிக்க முடியலை செம கூட்டாங்க ட்ரெஸ்ஸை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் இதே ஒரு 10 நிமிஷம் கழிச்சு தான் எடுக்கிறேன் இந்த வீடியோ தண்ணி குடிச்சு கொஞ்சம் கலர் வாங்கி குடிச்சிட்டு ஏன்னா பாடியில் தண்ணியில் ஒன்றும் சரி சுகரில் சொல்லி ரொம்ப கம்மியாயிடுச்சு ஓகே நெக்ஸ்ட்டு நம்ம வந்து வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட வேண்டியதான் அவங்க வேறு எங்கே இருக்காங்கன்னு தெரியல ஃபேமிலியில் பார்க்கலாம் எங்கேயாச்சும் நின்றுருந்தா அவங்களையும் கூப்பிட்டு கிளம்பணுங்க சரியான டிராஃபிங்க நான் வர வழியிலே வந்து புளியோதரை நெட்டு எல்லாம் சாப்பிட்டேன் என்னடா இனி எவ்வளோ மணி நேரம் ஆகும் தெரியாது போய் சேர்றேன் வீட்டுக்கு சாமி பின்னாடியே நாங்கள் போயிட்டுருக்கோம் ரைட்டா சூழா எப்படி இருக்குது சூழா அதான் Head north. இந்த ரோடு வந்து Head north. நதி Head northeast. வந்து ஃப்ரெண்டு இந்த மண்டபத்துக்கு வந்துருக்கோம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த கிளம்பு சாமி திருப்பி இந்த மண்டபத்துக்கு வருதுங்க அதை பார்த்துட்டு அந்த சக்கரை ஆராய்ச்சி எடுத்துட்டு கிளம்பிடுவாங்க செம்ம டிராஃபிக் இது வரைக்கும் நான் போகாத ரூட்டுக்குலாம் போயிட்டேன் சரி நான் நல்லா டான்ஸ் ஆடுவேன். டான்ஸ் ஆடுவியா? நானும் ஒரு யூடியூப் சேனல் நானும் ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கேன். அதை நான் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன். பேரு ஆல் இன் ஆல் ஜித்து வித். ஓ ஆல் இன் ஆல் ஜித்து வித். என்ன கண்டென்ட் அதுல போறீங்க? என்ன வீடியோஸ் போறீங்க அதுல? நான் எல்லா வீடியோஸும் போடுவேன். ஓகே
ஓகே, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அவனோட சப்ஸ்கிரைபர் ஏதாச்சும் பார்த்துருந்தாலும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே தானே? தேங்க்யூ. ஓகே. நம்ம வந்து சக்கரை தீபம் வந்து காட்ட போகிறோங்க. நான் இதோட ஹிஸ்ட்ரி என்னன்னு எனக்கு தெரியாது. அம்மாட்ட கேட்டு நான் லேட்டராக வந்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ இப்போதைக்கு வந்து சக்கரை தீபம் காமிச்சிட்டு நெக்ஸ்ட் நம்ம எதிர் சேவையும் போகலாம். எதிர் சேவை போயிட்டு அழகர் ஆற்றுல இறங்குறப்பையும் போகலாங்க. பட் வந்து இப்போதைக்கு வந்து சரி, நம்மளுக்கு டைம் இருக்குது, நாளைக்கு அடுத்து வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்குமா இல்லைன்னு தெரியாது, டேட்டு காமிக்க முடியுமா இல்லைன்னு தெரியாது. அதனால் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் ஸோ சக்கரை தீபத்தை காட்டிட்டு மீதி வந்து ஏன் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் போயிட்டு அம்மாட்ட கேட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா? என்னோட அருமை நண்பர், நீங்கள் ஊட்டி போகும்போது விளாகில் பார்த்துருப்பீங்க. மாப்பிள்ள என்னையும் எடுத்துடுறான்யா. அதுக்காக தான் ஒரே ஒரு வாட்டி இவனோட மண்டபம் தாங்க. இங்கே வந்து தக்காளி சாதத்தை சாப்பிட்டு இவனோட மண்டபம்னா நிறைய பேர் கோச்சுக்குவாங்க. இவனும் ஒன்றாவது பாட்டு. ஓகேவா? தக்காளி சாதத்தை சாப்பிட்டாச்சு. இவன் கூப்பிட்டான் அப்படி. தயிர் சாதமும் இருக்கும். சாமி வந்துவிட்டோம். மாப்பிள்ள நீ ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறியா? ஓன்னு மச்சி வாயா. ஓன்னு வச்சு ஏதாவது சொல்ல போகிறாயடா. சாமி 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 இருக்கு சாமி. கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா. நீ கொளுத்து மாடி கொளுத்து.
இப்படி ஒதுங்கின சாமியை கும்பிட்டு இங்கிட்டு வாங்க இங்கிட்டு வாங்க. வாட 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 கோவிந்தச்சம் கோவிந்தா சாய் கோவிந்தா கோவிந்தா ஆயிடுச்சு நிலமை